அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று தாய் திருச்சபையானது தூய பவுலின் மனமாற்ற விழாவை கொண்டாடுகிறது. சவுல் கிபி 9ஆம் ஆண்டில் பிறந்தவர். இவர் ஒரு யூதர். யூத சட்டங்களை மிகவும் நன்றாக கற்றறிந்தவர். யூத மதத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அதனால் அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கினார். புனித ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதற்கு இவர் உடன்பட்டிருந்தார். ஒருமுறை கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக தமஸ்கு நகருக்கு சென்று கொண்டிருந்தார். அங்கு செல்லும் வழியில் ஆண்டவராகிய இயேசு அவரை தடுத்து அவரோடு பேசுகிறார். அந்த வினாடியே அவர் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். சவுலாக இருந்த அவர் பவுலாக மனமாற்றம் அடைகிறார். தூய பவுலடியாரின் மனமாற்றத்திற்கு பிறகுதான் ஆண்டவரது நற்செய்தி உலகம் முழுவதும் பரவ தொடங்கியது. திருச்சபை இன்னும் அதிகமாக வலுப்பெற்றது. பவுல் ஆண்டவரை யாரென்று அறியாது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வந்தார். ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகு அவர் மனம் மாறினார். நாமும் கூட நம்முடைய வாழ்விலே பல்வேறு தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் உள்ள பாவ சிந்தனைகளிலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். பாவத்தை விட்டு விலகுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் நிரப்புகிற எங்கள் விண்ணக தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, உலகின் ஒளியே, இயேசுவே, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி ராஜா. தூய ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உம்மை அன்பு செய்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, இரக்கங்களின் பிதாவே, ஆறுதலின் தேவனே, எங்களை வழிநடத்தும் தெய்வமே, எங்களை காண்கிற தெய்வமே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. எங்களுடைய மனதில் உள்ள காயங்களை எல்லாம் மாற்றும் தேவனே. கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் ராஜா. எங்களுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா தீய சிந்தனைகளையும் எடுத்து போடும் ராஜா. தீய பழக்க வழக்கங்களை எங்களிடமிருந்து நீக்கிவிடும் தேவனே. ஆண்டவரே, அன்று பவுல் உம்முடைய குரலை கேட்டபோது அவர் மனம் மாறி உம்மை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் உம்மை அறிந்து உம்முடைய அன்பை புரிந்து உம்முடைய மக்களாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்தும் என்னை தூய்மைப்படுத்தும் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கியருளும் ராஜா. எங்களுக்கு மீட்பை கொடும் அப்பா. நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம் தேவனே. ஆண்டவரே, எல்லாம் வல்ல தேவனே, உம்முடைய இறை வார்த்தையின்படி உம்மோடு இணைந்து வாழும்போது எங்களுக்கு வாழ்வு உண்டு. பேரன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உம்மிடம் முழுமையாக சரணடைந்து பாவத்துக்கு இறந்து நீதிக்கு பிழைத்திட எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் அப்பா. தொட்டு எங்களை ஆசீர்வதியும் ராஜா. எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி அருளும் அப்பா. எங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் தூய்மையானதாக இருக்கட்டும் அப்பா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22. இறை வார்த்தைகள் 3 முதல் 16. அந்நாள்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள். ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள்.
அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாயிருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களில் இருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 முதல் 18. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.